உங்களுக்கு டார்க் அண்ட்ராம் இருக்கா? முட்டியில், எல்போவில், அப்புறம் உடம்புல சின்ன சின்னதாக இந்த மாதிரி பம்ப்ஸ் இருக்கா? என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலுமே உங்கள் டோன் ஈவனாக ஸ்மூத் ஆகலையா? அப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ராடக்டை பாடி கேருக்கு ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணலாம்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாமே கிளியராக நான் நோட் பண்ணி வச்சுருக்க எல்லா பாயிண்ட்டையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் விடாமல் சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் அங்கங்கே சொல்லியிருக்க எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே புரியும். ஸோ டோன்ட் ஸ்கிப். ஓகே, நான் சொன்ன ஒரு ப்ராடக்டில் பாடி கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுற ஒரே ப்ராடக்ட் இதுதான். இந்த ப்ராடக்ட் பேர் தி ஆர்டினரி கைகாலிக் ஆசிட் 7%. இது சீரமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, இது ஒரு டோனர். அதனால தான் ஹேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 in 1. என்னை கேட்டால் 3 in 1 இல்லை, ஆல் இன் ஒன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் தான். பட் ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ராங் வேல யூஸ் பண்ணி ஸ்கின் இரிட்டேஷன், அப்புறம் ஸ்கின்னில் இது யூஸ் பண்ணக்கப்புறமேட்டுக்கு புண்ணாகி பீல் ஆகுறது, அண்ட் ஆக்னி இருக்க ஸ்கின்னில் அப்படியே யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோவில் கரெக்ட் யூசேஜ், அப்புறம் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி பாடி கேருக்கு மட்டும் ஃபோக்கஸ், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, கைகாலிக் ஆசிட்னா என்ன? இது ஒரு AHA அல்பா ஹைட்ராக்சி ஆசிட். சிம்பிளாக சொல்லணும்னா டெத் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணும், ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்கிற டல் லேயரை ரிமூவ் பண்ணும். அப்போது இதுக்கான ரிசல்ட் என்னென்னா ஸ்கின்னு ஸ்மூத் ஆகும், பிரைட்டர் லுக் கொடுக்கும். பட் ரிமெம்பர், இது ஃபேஸ் டோனர் கிடையாது, இது பாடியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் பெஸ்ட். ஓகே, இந்த டோனர் பாடியில் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். டார்க் அண்ட்ராம்ஸ், அப்புறம் நம்ம முட்டியில், அப்புறம் நம்ம எல்போவில், இன்னர் தை பிக்மெண்டேஷன், பேக் அண்ட் செஸ்ட் ஆக்னி மார்க்ஸ், பாடி பம்ப்ஸ், ஸ்ட்ராபெரி லெக்ஸ். பட் ஒரு ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க, இது ஒன்றும் ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் இல்லை. ஸோ ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வெரி சென்சிட்டிவ் ஸ்கின், ஓப்பன் கட்ஸ், ஃப்ரெஷ்ஷி சேவ்டு ஸ்கின். நீங்கள் அப்போ தான் ஷேவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓப்பன் கட்ஸ்னால் சப்போஸ் இப்போ கத்தியில் இல்லை ஷேவ் பண்ணுறப்போ கட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கட்ஸ் அந்த மாதிரி இருந்தா ஓகே. அப்புறம் ஆல்ரெடி உங்களுக்கு ரேஷஸ் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஆசிட்ஸ் ஆர் ரெட்டினால் யூஸ் பண்ணால், நம்ம நிறைய ஆசிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்ல, AHA, PHA, அப்போ தான் நம்ம போயிட்டு மாஸ்க் இதெல்லாம் போட்டு வந்திருப்போம். அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ரெட்டினால் இதை வந்து எது கூடயும் நீங்கள் மேட்ச் பண்ணி போடக்கூடாது. ரெட்டினாலு இல்லை ஆல்பா அந்த மாதிரி எது கூடயும் மேட்ச் பண்ணி நீங்கள் போடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆர் பிரஸ்ட் ஃபீடிங்னா டாக்டரை கன்சல்ட் பண்ண அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த டோனரை எப்படி யூஸ் பண்ணாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நைட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது பெஸ்ட்டு. ஸோ மார்னிங் வேணாம். செகண்ட் பாயிண்ட், பாடி க்ளீன், கம்ப்ளீட்லி ட்ரையாக இருக்கணும். அதாவது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி உடம்புல இருக்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரையாக இருக்கிறப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேர்டு பாயிண்ட், இந்த மாதிரி காட்டன் பேட் எடுத்துகிட்டு டோனர் கொஞ்சமாக எடுத்து டார்க் ஏரியாவில் ஜென்டலாக வைப் பண்ணுங்கள், ரப் பண்ணக்கூடாது. ஃபோர்த்து பாயிண்ட், ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஆலிவேரா ஜெல் இல்லை பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வாரத்தில் 2-3 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த டோனர் யூஸ் பண்ணுறப்போ பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா டெய்லி யூஸ் பண்ணுறது, ஃபேஸில் டெய்லி அப்படியே அப்ளை பண்ணுறது, சேவ் பண்ணிவிட்டு சேம் டே யூஸ் பண்ணுறது. இப்போ தான் ஷேவ் பண்ணிட்டு வந்திருப்போம், அடுத்த செகண்ட் டே இந்த டோனரையுமே யூஸ் பண்ணுறது, சன் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் மார்னிங் இதை யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா டார்க்னஸ் கம்மியாகிறதுக்கு பதிலாக இன்னுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, அப்போது இதை எவ்வளோ டேஸ் யூஸ் பண்ணால் எப்படி ரிசல்ட் இருக்கும்? ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணுறப்போ செம்ம விசிபிள் ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியும். நான் அகைன் சொல்கிறேன், எதையுமே டெய்லியும் தொடர்ந்து பண்ணணும். அதுக்குன்னு ஒரே நாள்லேயே யூஸ் பண்ணால் ஓவர் ரிசல்ட்லாம் வராது. ஓகே, இப்போ போனஸ் பாயிண்ட் என்னன்னா, சேவ் பண்ணால் மேக்ஸிமம் 1 to 2 நாள் இதை யூஸ் பண்ணாதீங்க. டே டைமில் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் சிம்பிளாக ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஈவினிங் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் ஆர் லோஷன் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சேம் டே வேறு ஆசிட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் மினிமல் ரொட்டீன் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போது இந்த டோனர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் 1000 or 1200 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு டோனர் மட்டுமே எனக்கு 4 to 6 months வரும். ஸோ இந்த எஃபெக்டிவ் டோனரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இந்த டோனர் வந்து ஸ்லோ ஒர்க் பட் ரியல் ரிசல்ட்ஸ். லாஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, இதுலேயும் டிசிப்ளின் இல்லைனா இதுலேயும் டேமேஜ் தான்.
இன்னும் உங்களுக்கு பாடி கேர் ஸ்கின் கேர் வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.